இல்லை, வேலைக்காரனை சொல்லி அனுப்புகிறார். அவரை போய் யோர்தான் நதியில் 7 முறை முழுகி குளிக்க சொல்லு. 7 முறை முழுகி யோர்தான் நதியில் குளிக்க சொல்லு போ. வேலைக்காரன் சொல்கிறார், யோர்தான் நதியில் 7 முறை முழுகி குளிக்க சொன்னாங்க. என்னது இந்த யோர்தான் நதி இல்லையா? இதை விட எங்கள் நாட்டில் எத்தனை அழகாக சூப்பரான நதி இருக்குது. இந்த அழகான யோர்தான் நதி நான் போய் குளிக்க 7 முறையா? அவர் இங்கே வெளியே வந்து என் தலையில் கையை வச்சு கடப்பட்டான்னு ஏதாவது பேசி ஜெபிப்பாரா? இங்கே யோர்தான் நதியில் இந்த அழுக்கு பிடிச்ச தண்ணியில் 7 முறை நான் குளிக்கணுமா? போயா அப்படின்னு போய் இடரல் அடைந்தார். நான் யார்? குஷ்டரோகி இருக்கு, தொழுநோயாளி, அதெல்லாம் இல்லை. நான் வந்து சிரியா நாட்டு படைத்தலைவன், பெருமைக்காரன். நான் இங்கே இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன். அவர் யார்? சாதாரண ஒரு மனுஷன். அவர் என்ன போய் அங்கே போய் 7 முறை அழுக்கு தண்ணி குளிக்க சொல்கிறாரா? போயா, என் தொழில்நாய் குணமாடுறோம் பரவாயில்ல போயிட்டார். அப்புறம் யாரை சொல்லி வேலைக்காரன் சொல்லி பிடிச்சி கொண்டுட்டாங்க. அஃபண்ட் ஏன்? பெருமை. என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய ப்ரெஸ்டிஜ் என்ன, என்னுடைய ஈகோ என்ன, இதை தான் பழிப்படுத்தும் மேலே இன்றைக்கு வைக்க சொல்கிறோம். கடவுள் சொல்கிறார், என்னுடைய ப்ரெஸ்டிஜ், ஸ்டேட்டஸ், ஈகோ, நான் இப்படி நாம் இதை வந்து பழிப்படுத்தல் மேலே வைக்கும்போது ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஆராதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாம் யூதாஸ் வந்து இயேசுவை எதற்காக காட்டி கொடுத்தான்னு கேட்டால், யார் இந்த கேள்வி கேட்டாலும் யூதாஸ் இயேசுவை எதற்காக காட்டி கொடுத்தான்னு கேட்டால் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான்னு 99% மக்கள் சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க தப்பு. 99% மக்கள் யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்து பணத்திற்காக, காசுக்காக, 30 வெள்ளி காசுக்காக இல்லை அன்பாந்தவர்களே. அதை தூக்கி எறிஞ்சார் யூதாஸ். அவர் எதற்காக காட்டி கொடுத்தார்? மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம். எல்லா நற்செய்தியிலும் வருது, இருந்தாலும் ஒரு நற்செய்தியை உதாரணம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் நீங்கள் 1லேருந்து 13 முறை வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 1லேருந்து 13 வரை வசனங்கள். ஒரு வீட்டில் இயேசு விருந்து சாப்பிட்டுருக்கும்போது சீடர்கள்லாம் கூட இருக்காங்க. யூதாஸ் மற்ற சீடர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க. விருந்து சாப்பிட்றாரு. அப்போ வந்து ஒரு பாவியான பெண் வந்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறார். விலை உயர்ந்த தைலம் அது. அதை பார்த்து யூதாஸ் இயேசுவிட்ட, என்ன போதகரே, இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு தைலம், இது போய் இப்படி வேஸ்ட் பண்ணுறாளே, வீணாக்குறாளே, இது வந்து இதை விற்றுட்டு ஏழைகளுக்கு எவ்வளோ உதவி செய்யலாம், ஏழைகளுக்கு எவ்வளோ உதவி செய்யலாம், நல்லா இருக்கும்ல, பணப்பையாவிட்டு இருக்கு, அதுதான் எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்யலாம்ல. உடனே இயேசு யூதாஸை பார்த்து லைட்டாக தான் பேசினார்.